அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 6வது நாள் புத்தக வாசிப்பு தொடர்ந்து வாசிக்கலாம். கடந்த காலங்களில் ஒரு குடும்பம் பணக்காரர்களாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும் போது அவர்களுக்கு ஆதரவளித்து உதவுபவர்கள் உடன் இருந்தனர். இன்று பணக்காரர்களால் தங்களுக்காக ஒரு கிராமத்தையே வாங்க முடியும். குழந்தைகளை பார்த்து கொள்ள ஒருவர், சமையலுக்கு ஒருவர் மற்றும் சுத்தம் செய்ய ஒருவர் என ஆட்களை வேலைக்கு அமர்த்தி கொள்ள முடியும். ஆனால் ஒரு நடுத்தர குடும்பம் தங்களது குறைந்த சம்பளத்தில் குழந்தையை பார்த்து கொள்ள ஒருவரை அமர்த்திட இயலாமல் திணறுகின்றனர். இன்னும் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்களின் நிலை இதைவிட மோசமாக இருக்கிறது. குடும்பத்தை பராமரிப்பதற்காக நிறைய பெற்றோர்கள் அதிக நேரம் பணி செய்கிறார்கள். பெற்றோர்கள் இவ்வாறு துன்பப்படுகையில் கைபேசி அல்லது தொலைக்காட்சி திரையின் முன் அதிக நேரம் செலவிடும் குழந்தைகள் சில நேரங்களில் மோசமான டிஜிட்டல் கலாச்சாரத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். இன்றைய தனி குடும்பங்கள் இவ்வாறு தனித்து விடப்படுவது நம் அனைவரின் மீதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அது தனிமை உணர்வினை உருவாக்கி ஒரு பொதுநல பிரச்சனையாகவும் மாறுகிறது. இவ்வாறு தனிமை உணர்வு நீடிப்பது நாள் ஒன்றிற்கு 15 புகைப்பான் பிடிப்பதற்கு இணையான உடல்நலக்கேடினை விளைவிக்கும். 2012 AARP கணக்கெடுப்பின்படி அமெரிக்காவில் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 3 ஒருவர் தனிமையை உணர்கிறார். ஏழ்மையில் வாடும் குடும்பங்களில் 2 ஒருவருக்கு இவ்வாறு நிகழ்கிறது. ஜப்பான் மற்றும் UK போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகளிலும் தனிமை உணர்வு எச்சரிக்கை அளவை எட்டியுள்ளது. UK அரசாங்கம் இதற்கென ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி ஒரு அமைச்சரையும் நியமித்துள்ளது. தனிமை என்றதும் ஒரு மூதாட்டி தனது குடியிருப்பில் இருந்து உணர்ச்சியற்ற முகத்துடன் ஜன்னல் வழியாக கீழே பார்த்து கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் உங்கள் மனதில் எழலாம். ஆனால் நான் குறிப்பிடும் தனிமை என்பது நம்பிக்கை உணர்வு இழந்துவிட்ட நிலையாகும். 2018 உடல் நலன் சார்ந்த சேவைகளை வழங்கும் சிக்னா நிறுவனம் 20,000 நபர்களிடம் நடத்திய ஆய்வின்படி ஜென் இஜெட் 1995 முதல் 2012 பிறந்தவர்கள் தலைமுறையினர்தான் அதிகப்படியான தனிமை உணர்வுடன் உள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. நமது குழந்தைகள் தான் தனிமை உணர்வினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகில் தற்போது கிராமங்கள் குறைவான அளவே உள்ள நிலையில் நாம் குழந்தைகளை மகிழ்ச்சி மற்றும் மீள்திறன் கொண்டவர்களாக எவ்வாறு வளர்ப்பது? இதற்கு விடை காண பூமியில் அதிக அளவு பரிணாம வளர்ச்சி அடைந்தவர்களாக மனித இனத்தை ஆக்கியது எது என்பதை காண்பதற்கு நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும். கவலையா? இதை முயற்சி செய்யுங்கள்னு ஒரு டாஸ்க் மாதிரி தாஜி நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். அதாவது எதையாச்சும் நினச்சி நீங்கள் கவலைப்படுவதாக உணர்ந்தீங்கன்னா இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். என்னென்னா, உங்களது நாட்குறிப்பில் உங்கள் கவலை என்ன என்று எழுதுங்கள். வேலையை இழந்து விடுவோம் என்ற கவலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இவ்வாறு எழுதலாம். உதாரணத்துக்கு சொல்கிறாரு, என்ன கவலை அப்படின்னு எழுதி வேலை போய்விடக்கூடும் என கவலைப்படுகிறேன். என்ன கவலைன்னு எழுதணும். அடுத்தது என்ன காரணம் அப்படின்னு எழுதணும். என் அலுவலகத்தில் ஆட்குறைப்பு நிகழலாம். அடுத்து நான் என்ன செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டு அது கீழே எனது சுய விவர ஆவணத்தை புதுப்பிக்க வேண்டும், கவனத்துடன் செலவு செய்ய வேண்டும், சில புதிய திறன்களை கற்க துவங்க வேண்டும் அப்படின்னு, அதாவது என்ன கவலை நமக்கு, அதுக்கு காரணம் என்ன, நாம் என்ன செய்யலாம், இந்த 3ஐயும் எழுதிக்கோங்கன்னு சொல்கிறார். நமது கவலைகளை பற்றி நாம் எழுதிடும்போது நம் கவனத்தை பயம், வருத்தம் போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகளிலிருந்து திசை திருப்புகிறோம். பிரச்சனைகளை எழுத்தில் வடிப்பதனால் அதன் தீவிரத்தை சரியான அளவில் புரிந்து கொள்ள முடிகிறது. நாட்குறிப்பு எழுதுவது தொடர்ந்து கவலையை பற்றியே சிந்தித்து கொண்டிருப்பதிலிருந்து நம் கவனத்தை திருப்பி அதற்கான தீர்வுகளை கண்டறிய உதவுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் ஒன்று சேர்ந்து வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னு தலைப்பு. மனிதர்களாகிய நாம் ஒன்றிணைந்து கற்றல் எனப்படும் விஷயத்தில் தனித்துவம் கொண்டவர்கள். இது காலங்காலமாகவும் பல தலைமுறைகளாகவும் உள்ள தகவல்களை பகிர்தல், சேமித்தல் மற்றும் சேகரித்தல் ஆகியவற்றை குறிக்கின்றது. தகவல்கள் முதலில் சைகைகள் மூலமாகவும், பின்னர் வாய்மொழியாகவும், பின்னர் குறியீடுகள் மூலமாகவும்,
இறுதியாக பிற ஊடகங்கள் வாயிலாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்லப்பட்டது. நம் முன்னோர்கள் எவ்வாறு தீ மூட்டுவது அல்லது வேட்டையாடுவது என்பது பற்றி கற்றுக்கொண்டதும் தங்கள் குழந்தைகளுக்கு அதை கற்பித்தனர். தாங்கள் கற்றவற்றை குகை ஓவியங்கள், வாய்மொழி மற்றும் எழுத்துக்கள் மூலம் வருங்கால தலைமுறையினருக்கு கொண்டு சென்றனர். விலங்கினங்களில் ஒரு குரங்கு ஒரு குச்சியை கொண்டு ஒரு மாம்பழத்தை பறிக்க கற்றுக்கொண்டால் அந்த திறன் அந்த குரங்குடன் மறைந்து விடுகிறது. பொதுவாக ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு அறிவை கொண்டு சேர்க்கும் திறன் விலங்குகளுக்கு கிடையாது. ஓரிரு திறன்களை பகிரக்கூடிய சில வகை குரங்குகளும் உள்ளன. ஆனால் ஒன்றிணைந்து கற்றல் என்ற பண்பு மனிதர்களுக்கு மட்டுமே தனித்துவமானது. இதுதான் நம்மை பல பேரழிவுகளை கடந்து செல்லவும் பிற உயிரினங்களை காட்டிலும் நீண்ட காலம் நீடித்திருக்கவும் காரணமாக இருக்கிறது. மானிடவியல் குறித்த இந்த பாடம் பெற்றோர்களுக்கு ஏன் அவசியமானதாக இருக்கிறது? ஏனெனில் நமது சமுதாயத்தில் குடும்பம்தான் ஒன்றிணைந்து கற்றலுக்கான அடித்தளமாகும். ஒரு குழந்தைக்கு இந்த ஒன்றிணைந்து கற்றல் என்பது குடும்பத்திலிருந்து தொடங்குகிறது. அம்மாதான் முதல் ஆசிரியர். ஆசிரியர் என்பதை விட துவங்கி வைப்பவர் என்ற வார்த்தை சரியானதாக இருக்கும். குழந்தைக்கு பிறப்பளித்து உலகில் குழந்தையின் வாழ்க்கை பயணத்தை துவங்கி வைப்பவர் அம்மாதான். அதில் இரண்டாவதாக பங்கு வகிப்பவர் அப்பா, மூன்றாவதாக பங்கு வகிப்பவர்கள் பெரியவர்கள். ஒன்றிணைந்து கற்றலில் பள்ளி, நண்பர்கள் மற்றும் சமுதாயத்தின் பங்கும் இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் குடும்பத்தின் பங்குதான் அஸ்திவாரமாக இருக்கிறது. ஒரு குழந்தையின் மனப்பான்மை, நடத்தை, குணம் ஆகியவற்றிற்கான அடித்தளத்தை குடும்பம்தான் அமைக்கிறது. பின் குழந்தை வளர்கையில் ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் குழந்தையின் சுய முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். வாழ்க்கையின் பற்பல விஷயங்களை துவக்கி வைப்பதில் முக்கிய பங்காற்றுபவர்களான அம்மா, அப்பா, பெரியவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போன்றோரது பிரசன்னத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கண்ணுக்கு புலப்படாமல் அமைதியாக இருந்து விஷயத்தை துவங்கி வைக்கும் அந்த ஐந்தாவது நபரைத்தான் நாம் கடவுள், மூலாதாரம் அல்லது இயற்கை என்கிறோம். குழந்தை வளர்ந்து வாழ்க்கையின் அர்த்தத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்கும் போது அவர்களுக்கு ஆன்மீக அறிவை அளிக்க வேண்டிய ஆசிரியரின் பங்காகும். ஆசிரியரின் ஆன்மீக அறிவை அளிக்க வேண்டியது ஆசிரியரின் பங்காகும். குழந்தை வளரும்போது வாழ்க்கையோட அர்த்தத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நன்றி.